வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட். வாழப்பாடியில் அருமையான வீடு ஒன்று விற்பனைக்கு. ஃபுல்லாக வந்து குடியிருப்பு பகுதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், வீடு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், நல்லா சூப்பரான வீடு ஒன்று விற்பனைக்கு. தாரசு வீடு பாருங்கள், வீடெலாம் பாருங்கள். இது ஹாலு 10க்கு 16 ஹாலுங்க. நல்லா நீட்டான வீடு, நல்லா டைல்ஸ் போட்டு நல்லா நீட்டாக அந்த வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். வீடு ஃபுல்லுமே உள்ளாரெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம், இதில் 2 பெட்ரூம் இருக்குங்க அந்த வீட்டில். அந்த பெட்ரூம் அங்கே ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ஒரு 3-4 நிமிஷம் வீடியோ இருக்குங்க. பார்வையிட செய்யாத பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இது டைனிங் ஹாலு பாருங்கள். கிச்சனு பாருங்கள், சூப்பரான கிச்சன் ஒன்று. கிச்சனு பாருங்கள், எவ்வளோ நல்லா அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல வீடு இல்லை பாருங்கள், நல்லா வீட்டில் குடியிருக்காங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்து நம்ம இந்த டைனிங் ஹால்லேருந்தும் ஒரு இந்த பக்கம் வழி வச்சுருக்காங்க, ஒரு கதவை வச்சுருக்காங்க. இது பாருங்கள் பெட்ரூமு பாருங்கள். எல்லாம் 2 பெட்ரூம்லையுமே வந்து அட்டாச்சி பாத்ரூமுடைய இடம், அந்த ரூம் இருக்குங்க, பெட்ரூம் இருக்குங்க. 10க்கு 10 சைஸுங்க பெட்ரூமோட சைஸு. அதில் வந்து பார்த்தோம்னா பாருங்கள், அட்டாச்சி பாத்ரூம் இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டோடையே இருக்குங்க எல்லாமே. இது ஒரு பெட்ரூமு. அடுத்த பெட்ரூம் பாருங்கள், அதான் பெட்ரூம் பாருங்கள். அதேமாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே கப்போர்டு போட்டிருக்காங்க. எல்லாம் ட்ரெஸ்ஸை பூராமே நம்ம கப்போர்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கப்போர்டு பாருங்கள், நீட்டாக மேலே கப்போர்டு போட்டிருக்காங்க. இந்த பார்த்து துணி வைக்கிற மாதிரி இப்போ வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்தா இந்த வீட்டில் வந்து மெயின் டோர் வருங்க. நம்ம வெங்கடாஜலபதி சாமி படம் போட்டது கதவில் பதிச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி ரெட்டெல்லாம் பண்ண நினைக்கிறத ஒரு 50-60 ரூபா இந்த பூ வெட்டுறதுக்கு ஆகும், இந்த மாதிரி இந்த சிலை செய்கிறதுக்கு ஆகுங்க. இது பாருங்கள், இது 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்லா நீட்டாக பாருங்கள் அமைச்சிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், முன்னாடி நம்ம வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இடம். அதுலேயும் அந்த பக்கம் பாருங்கள், இது ஒரு வென்சன் டாய்லெட்டோடையே இது இருக்குது. 2 ரூமுமே நல்லா பெரிய ரூமாகவே பாத்ரூமும் இருக்குது. நல்லா லேண்டுங்க. அதேமாதிரி என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வீடுங்க நம்ம நல்லா டைல்ஸ் போட்டு நல்லா நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்தாங்க, இப்போ வீடு கட்டி ஒரு 4 வருஷத்துக்குள்ளே தாங்க இருக்கும். அந்தமாரி வீடு தாங்க பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள், கார் செட்டு இருக்கிற மாதிரி. இவங்க வந்து ஆடு மாடு வச்சுருக்கனால அது பண்ணிக்கிறாங்க. நம்ம வாங்குறவங்கட்டாலும் அதெல்லாம் இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை கார் நிறுத்திக்கலாங்க. அதேமாரி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக குடியிருப்பு பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்லா வாழப்பாடியிலே இருக்குது. வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்குங்க இந்த இடம். நல்லா நீட்டான ஏரியாலாம் அமைஞ்சிருக்கு. நல்லா வடக்கு பார்த்து வாசப்படியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி பார்த்தா வீடு வந்து மொத்தம் அந்த இடம் வந்து 2601 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதில் வந்து பார்த்தா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடாகவே இருக்குங்க. மீதி காலி இடம் வந்து பார்த்தா 1601 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து காலி இடமாக இருக்குங்க. நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க, நம்ம அதில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க, நீட்டாக கட்டிக்கலாம். பாருங்கள், இடம் பாருங்கள், நல்லா பின்னாடி தோட்டமெல்லாம் இருக்குங்க. அது வேற தோட்டம், நல்லா நீட்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இடமெல்லாம் குறை சொல்கிறதுக்குள்ள நீட்டான வீடுங்க. கண்டிப்பாக வந்து வீட்டை வந்து நேரில் பாருங்கள். பிடிச்சா கண்டிப்பாக நம்ம ஓனர்கிட்ட உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணிக்கலாங்க. அதேமாதிரி வந்து இந்த வீடு வந்து லோனில் இருக்குங்க. நம்ம இடம் பிடிச்சிருந்தாங்க, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அட்வான்ஸ் நம்ம போட்டுட்டாங்க. அவங்க வந்து 1 மந்தில் வந்து நம்ம பேப்பர் வந்து கிளியர் பண்ணி நம்ம லோன்லேருந்து வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கரையும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தண்ணி பிரச்சனைலாம் கிடையாது. மேட்டூர் தண்ணி, உப்பு தண்ணி எல்லாமே இங்கே இருக்குங்க. நல்லா இடம் பாருங்கள், ஃபுல்லாக அப்புறம் குடியிருப்பு பகுதியிலே இருக்குங்க. நல்லா ஏன்னா வாழப்படியிலலாம் இன்றைக்கி ஹை லெவல் ஏரியா ஆயிடுச்சுங்க. நல்லா விஐபி ஏரியா மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.